ஹலோ மக்களே, திஸ் இஸ் அஸ்வதி ஃப்ரம் RJA Sai Vlogs. என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஆனியன் நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி, அப்புறமாட்டு 2-3 மிளகு, அப்புறம் கொத்தமல்லி கீரை. நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணிப்போம். என்னெல்லாம்னா சில்லி, பெப்பர், தென் ஜீரகம், பெருஞ்சீரகம், இது 4 ஆட் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸஸாக ஏதாச்சும் ஆட் பண்ணோன்னா பட்டை ஆட் பண்ணலாம், கிராம்பு ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டையும் கூட எக்ஸஸாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் லைட்டாக வறுப்பட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, தென் பட்டை அண்ட் கிராம்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வசக்கி எடுத்துப்போம். அதில் வெங்காயம் ரெண்டுமே, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது வதங்கி முடிச்சப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணாது தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம் ஒரு 10 மினிட்ஸுக்கு. பார்த்திங்களா, தண்ணி பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுப்போம். எல்லா இடத்துலையும் படரணும், அது அளவுக்கு கிண்டி விட்டுப்போம். தென் ஒரு 10 மினிட்ஸு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்கிறனால, நல்லா திக்காக வைக்காமல் கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்கிறனால நான் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து ஹாஃபாக வர வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் எக்ஸஸாக போடணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரையை லைட்டாக தூவி விட்டுட்டு இறக்கி வச்சா என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் ஒருக்கா கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Bye bye, see you in the next video.